கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கேட்குதா என் வாய்ஸு? ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளாக ஷேர் ஆயிடுச்சா? அபி நேற்று ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்களா? நேற்று நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டோம் இல்லையா? என் வாய்ஸ் கேட்குதுங்களா? ஆனால் எனக்கு வால்யூம் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கா, இல்லை அபிக்கு மட்டும்தான் அப்படி இருக்குங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஓகேவா அபி? இப்போ ஃபுல் சவுண்டு வச்சுட்டேன். இப்போ ஓகேவா இருக்கா? என் வாய்ஸ் கேட்குதுங்களா? ஃபஸ்ட்டு உங்ககிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வரல, டவுட்டாக இருக்குது. என் வாய்ஸ் கேட்குதா? நான் தான் கொஞ்சம் வால்யூம் குறைச்சேன், ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு. இப்போ ஓகேவா? அதர்ஸ் உங்கள் 2 பேருக்கும் ஓகேவா? அபி நேற்று ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்களா?
இப்போ தான் அப்படி கேட்குது, இடையில எனக்கு வாய்ஸே வரல. வரலைங்களா? இல்லையே, எல்லா வீடியோவுமே அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டேனே, ஒன்று கூட நான் டிலே பண்ணலையே. அந்த டாக்ல செக் பண்ணிங்களா? நீங்கள் டாக்ல செக் பண்ணிங்களா லிங்க் இருக்கான்னு? ஏன்னா நான் எல்லாமே அப்போக்கு அப்போயே அப்லோட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ம். டாக் தானே? வாட்ஸ்அப்பில் டாக் லிங்க் தானே? இருங்க ஒரு நிமிஷம், அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மெயில் ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இந்த நாள் எடுத்த கிளாஸ் வரைக்குமே நான் அப்லோட் பண்ணிட்டேன், எல்லாமே தெரியுதுங்களா? ஈவன் நான் இப்போல்லாம் ப்ரைவேட் வீடியோவே வைக்கல, ஜஸ்ட் அப்படியே பப்ளிக் வீடியோவே வச்சு விட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் மெயில் அப்லோட் பண்ணுற மாதிரி தனித்தனியாக மெயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து யாருக்கும் எதுவும் புரிய போகிறதில்ல. அதனால் ஜஸ்ட் புரிஞ்சால் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே ப்ரைவேட் வீடியோவாக வைக்கல, எல்லாமே பப்ளிக் வீடியோவாகவே தான் இருக்குது. இங்கே இந்த டாகில் செக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கும், இதில் எல்லாமே அப்பப்போ அப்டேட், டெய்லி செஷன் முடித்த உடனே இதை அப்டேட் பண்ணிவிட்டு தான் நான் செஷனே க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்றே சொல்லிட்டோம் இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன். நேற்று ஏன் செஷன் வைக்கலன்னா, நேற்று எல்லாம் ஓட்டு போட மேபி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் போயிருப்பீங்க. ஸோ அதனால் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேற்று செஷன் வைக்கல. அப்படி இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அட்டெண்ட் பண்ண முடியும்ல? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெகுலராக டெய்லி கிளாஸஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லைக் இது என்ன பண்ணுவோன்னு. ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே இருக்கிறது. லைக் நமக்கு என்ன வேணுமோ அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் நமக்கு கோட் வரும். இதுலேயே நம்ம இன்னும் நிறைய இருக்குது, ஸ்கோப்புன்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு மேலே உள்ளது நமக்கு உள்ளே எடுத்துக்காது டேட்டா. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த இதுலேயே வேரியபிளே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, நமக்கு நிறைய இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூடட் தான், ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வரும். ஃபஸ்ட்டு அப்போ அதெல்லாம் படிக்கணும், ஸ்கோப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணணும், ஆய்ஸ்டிங்னா என்ன, இப்போ இதெல்லாம் தெரியணும்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரியணும். ஸோ ஃபங்க்ஷன் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா ஒரே ஒரு டாஸ்க்கு பண்ணோம். அந்த டாஸ்க்கு எப்போல்லாம் வேணுமோ, எந்த இடத்துலலாம் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை கால் பண்ணிக்கிட்டாலே போதும், அந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும், ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலையே. இந்த இடத்துல ஃபங்க்ஷன்னா இதுதான், ஒரு பிளாக் ஆஃப் த கோடு. இது நம்ம ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் எதனா ரிப்பீட்டேஷன் ஆஃப் கோடு. ஒரே கோடை திரும்ப திரும்ப, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இங்கே போகிறேன் இல்லையா, இதில் என்ன போடுறேன், நேமு இமேஜ் இதெல்லாம் வைக்கிறேன். இப்போ இதே டேட்டாவை திரும்பவும் எனக்கு இன்னொரு பேஜில் வேணும்னா நான் கோடு எழுத தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டாலே போதும் எனக்கு. இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் ஆஃப் அ கோடை அவாய்ட் பண்ணி சிங்கிள் டைம் எழுதினா போதுங்கிறது சொல்லக்கூடியதான் நமக்கு ஃபங்க்ஷனுங்கிறது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை இங்கே போடுறேன், அதுக்கான ரீசன்ஸையும் நான் சொல்லிவிட்டு தென் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோட்குள்ளே போகலாம். இதில் என்ன டைப் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. இந்த 4 டைப்ஸில் ஃபஸ்ட் ஒன், இம்பார்ட்டண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவோம். அதாவது நார்மல் ஃபங்க்ஷன் கூட சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷன். இந்த நார்மல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி ஒர்க் ஆக போகுது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு பிளாக் ஆஃப் த கோட். இந்த பிளாக் ஆஃப் த கோட் எதுக்குள்ளே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் பிளாக் ஆஃப் த கோடுங்கிறது. ஸோ இதுக்குள்ளே நமக்கு வர கோடை சொல்லக்கூடியது தான் பிளாக் ஆஃப் த கோடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு கோட் வந்துடும், இந்த கோடு நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல கோடு வரும். இதுதான் ஒரு பிளாக் ஆஃப் த கோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ கிளியராக என்னென்ன கோட்குள்ளே போய் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ ரெண்டாவது டைப். இதில் இன்னொரு டைப், அடுத்த டைப் இருக்குது. ஸோ இந்த அடுத்த டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை, இங்கே எழுதுகிறோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனோட அட்வான்ஸ்டு மெத்தட் தான் இந்த ஆரோ ஃபங்க்ஷன். அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஃபெல்ஸுக்கு எப்படி ஷார்ட்டாக டெர்னரி ஆப்ரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறோமோ, வயலுக்கு எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் இந்த ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ நான் இதுக்கு சின்டெக்ஸ் சொன்னேன் உங்களுக்கு, இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் சொன்னேன். என்ன சின்டெக்ஸ் நேற்று பார்த்தோம் நம்ம, ஞாபகம் இருக்குங்களா? நேற்று பார்த்தது சின்டெக்ஸ் எப்படி வரும்னு, ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்ட். ஓகேவா? இப்போ நான் எழுத போகிற கோடு வந்து இதுனா ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கான கீவேர்டு வந்து ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பேர் வைப்போம், வாட் எவர் இட் இஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒன்று வைக்கணும். எப்படி ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் வைக்கிறோமோ அதே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஐஎம்ஜின்னு வைக்கிறேன். ஐஎம்ஜின்னு ஒரு ஃபங்க்ஷனோட நேம் வைக்கிறேன். ஃபங்க்ஷனோட நேம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம். இந்த ப்ராக்கெட் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற ப்ராக்கெட்டுக்கு பேர் பேராமீட்டர். இந்த இடத்துல இதை பேராமீட்டர்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்ட், இமேஜுங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கான பேர், தென் பக்கத்தில் இருக்கிற அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுங்கிறது பேராமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லையா பிளாக் ஆஃப் த கோடுன்னு, இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இந்த கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன கோடு எழுத போகிறோமோ அந்த கோடு வரும். கோட் மீன்ஸ் என்ன, ஒரு கன்சோலாக இருக்கட்டும், ஸோ சம்வேர் ஏதோ நம்ம போட போகிறோம், ஒரு கன்சோலாகவே இருக்கட்டும், கன்சோல் லாகாகவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கன்சோல் லாக் போடுறது இது எல்லாமே இதுக்குள்ளே வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபங்க்ஷனை எழுதிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த மாதிரி கால் பண்ணால் தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். எப்படி நம்ம கன்சோல், அதாவது வேரியபிளில் வேல்யூ போடுவோம், வேரியபிளுக்கு ஒரு நேம் வைப்போம், நேமுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். அங்கே வேல்யூ இருந்தால் தானே நம்ம அந்த கன்சோலில் அந்த நேமை கால் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி தான் இப்போ இங்கே நேம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நேமை நம்ம கால் பண்ணணும். ஸோ இது எப்படி கால் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐஎம்ஜி பக்கத்தில் ஒன்று இருக்குது இல்லையா, பக்கத்தில் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது இல்லையா, இங்கே இதுக்கு பேர் பேராமீட்டர், இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேராமீட்டர். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல வரும்போது இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா, இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். இது எல்லாத்துக்கும் பேஸாக வரக்கூடியது. ஏதாவது டவுட்டுனா உடனே சொல்லிடுங்க, கிளியர் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்டு, இந்த இமேஜுங்கிறது ஃபங்க்ஷன். எப்படி ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கிறோமோ அதே மாதிரி இப்போ வேரியபிளுக்கு ஒரு நேம், ஒரு வேல்யூ வைப்போம் இல்லையா, நான் இங்கே கூட அதை நான் போடுறேன். ஸோ இப்போ வேரியபிளுக்கு என்ன பண்ணுவோம், வேருக்கு வந்து ஒரு பேர் வைப்போம். என்னென்னு வச்சோம், ஏன்னு வச்சு பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு வேல்யூ 10ன்னு வைப்போம். தென் ஃபைனலி அதை கன்சோலில் பிரிண்ட் பண்ணோன்னா கன்சோல் டாட் லாகில் ஏவை கால் பண்ணிக்கும். இப்படி தானே பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட கோட். இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் இங்கே வேரியபிளுக்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கீவேர்டு வந்து ஃபங்க்ஷன்னு போட்டிருக்கேன். நேமுக்கு நான் இங்கே ஒரு நேம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போகிறதுக்கு பேர் பேராமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னது இது, பேராமீட்டர். ஸோ அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் எனக்கு ஒர்க் ஆகும். நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதுறனாலே எனக்கு மஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணல அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எந்த கோடுமே வேலை செய்யாது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணணும்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பேரை இங்கே கொடுத்து இங்கே கொடுக்குற இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? இது பேராமீட்டர், இது ஆர்கியூமெண்ட். இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இதை சொல்கிறதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் கோடே பண்ணுவோம். அதனால தான் நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட பேஸு. இப்படி தான் இருக்குது, இப்படி தான் ஒர்க் ஆகும் நமக்கு. இப்போ இதே கன்சோல் டாட் லாகில் நான் வந்து இங்கே ஏதாவது சம் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன்னா, கால் பண்ணும்போது இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது எனக்கு ஒரு அவுட்புட்டாக வரும். ஸோ ஃபங்க்ஷன்னாலே இவ்வளோ தான், இது சின்டெக்ஸும் இவ்வளோ தான், கோட் வைஸும் இவ்வளோ தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன டைப்னா ஃபஸ்ட்டு டைப். இந்த செகண்ட் டைப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனில் ஒரு கோடை எழுதிக்கும். அதுக்கு தான் இது என்ன சொல்லுவோம், ஆரோ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதுக்கான கோட் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒரே லைனில் வந்துடும். ஸோ அது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆரோ ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம தேர்ட் ஒன்றுக்கு போகலாம்.
ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனை விட ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் இதுவும் யூஸ் பண்ணுவோம். இருங்க அடுத்தது பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனையும் ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் ஆரோ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை விட்டுருங்க, இது நார்மலாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆரோ ஃபங்க்ஷனோட எக்ஸாக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தேர்டாக ரைட் பண்ண போகிறேன் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ஒரு வேரியபிள் வச்சு வேரியபிளோட நேமை கால் பண்ணுவோம். அப்போ நமக்கு அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படாது, ஃபங்க்ஷனாகவே தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இது தேர்ட் டைப். இது வந்து ஆக்சுவலி செகண்ட் டைப். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த எக்ஸாக்டாக அந்த ஆரோ ஃபங்க்ஷன் சொல்கிறது. எந்த கன்ஃபியூஷன் ஆயிடல? இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இது பார்த்தது ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பார்த்துருக்கோம். தென் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன், இதோட ஷார்ட்டாக தான் இதை யூஸ் பண்ணுவோன்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு அப்புறம் ஏன் இதோட ஷார்ட் ஃபார்ம் இதை யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, லைக் இது ஃபங்க்ஷன் நேம் வந்துடும். பட் நம்ம இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக தான் இந்த ஆரோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃபைன். இதோட சின்டெக்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைக் இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறேன். இது ஒரு மெத்தட் தான் இல்லையா? ஸோ இப்போ அடுத்தது ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேரியபிள் வைப்போம். ஸோ வேரியபிளுக்கு ஒரு நேம் வைப்போம், ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல தான். ஸோ இங்கே என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் வைப்போம். அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் வைக்கிறோம் இல்லையா, அந்த நேமாக தான் நம்மளோட ஃபங்க்ஷனோட நேமாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நார்மலாக ஒரு வைக்கிறேன், ஒரு வேரியபிள் வைக்கிறேன், வேரியபிளுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். என்ன நேம் வைக்கலாம்? சும்மா எஸ்ஸுங்கிற ஒரு நேம் வைக்கிறேன். இந்த எஸ்ஸுங்கிற நேமை வச்சுட்டு உள்ள ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், பேராமீட்டர் போடுறேன், கோடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் அந்த பிளாக்கை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே இப்போ எனக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா கன்சோல் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல கன்சோல் வரப்போகுது. இப்போ நான் எழுதிட்டேன் இல்லையா, அந்த கீவேர்டு அங்கே யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே ஃபங்க்ஷனோட நேம்னு ஒன்று கொடுத்துருக்கேன், பட் இங்கே ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேமே கிடையாது. நான் எந்த நேமை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்குவேன், இந்த வேரியபிளுக்கு என்ன நேம் கொடுக்குறேனோ அந்த நேமை தான் நான் என்னவா யூஸ் பண்ணிப்பேன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ எனக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணலையா, ஸோ எஸ்ஸுங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் இப்படி கால் பண்ணிக்குவேன். இது ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஃபங்க்ஷன் கீவேர்டை யூஸ் பண்ணுறேன், பேராமீட்டர் கொடுக்குறேன், உள்ள கோடு எழுத போகிறேன், பிளாக்கை க்ரியேட் பண்ணி உள்ள கோடு எழுத போகிறேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது இங்கே வேரியபிளுக்கு என்ன நேம் கொடுக்குறேனோ அந்த நேமை தான் இங்கே கால் பண்ணிக்குவேன். இதுதான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். புரிஞ்சிச்சா? என்னப்பா அதை சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். இப்போ இதோட ஷார்ட்டாக தான் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்போ இதோட ஷார்ட்டாக இது எப்படி யூஸ் பண்ணுவோன்னா சேம் இது எல்லாமே ஒரே லைன்லேயே முடிஞ்சிடும் நமக்கு. அதாவது லைக் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், இங்கே ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, பாருங்கள் இங்கேயும் கீவேர்டு இருக்குது, இங்கேயும் கீவேர்டு இருக்குது. பட் நம்ம இதே ஆரோ ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவோன்னா இது சேம் இதே மாதிரி வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஸோ இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா இதையும் நான் இங்கே ரைட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இதுக்கு நமக்கு எப்படி வரும்னா நான் இப்போ இங்கே ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன். வேரியபிளோட நேம் என்ன, எஸ்ங்கிறது கொடுத்துட்டேன்னா ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஆரோ மார்க் மட்டும், அதாவது இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது இல்லையா, இதை கொடுத்துருவேன். இதை கொடுத்துட்டு ஈக்குவல் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை கொடுத்துடணும். அகைன் நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே வந்து வேரியபிள் கொடுக்குறேன், வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஃபங்க்ஷன்லாம் நான் இங்கே இன்க்ளூடே பண்ண மாட்டேன், எனக்கு கோடை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கீவேர்டு யூஸ் பண்ணாமல் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பேராமீட்டர் இருக்குது இல்லையா, அந்த பேராமீட்டரை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ பேராமீட்டர் போட்டுட்டு இதுக்குள்ளே டைரெக்டாக என்ன பண்ணிவிடுவேன்னா என்னோடய கோடை கொடுத்துருவேன். இவ்வளோ தான் இதோட சின்டெக்ஸ், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இது ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை கொடுத்து அதுக்காக பேரை கொடுத்து உள்ள பிளாக்கை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே கோடு எழுதுறது நார்மல் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவோம்.
செகண்டாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். இங்கே என்ன பண்ணுவோன்னா வேரியபிளாக ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த வேரியபிளோட நேமை தான் கால் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ இதை ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனை ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஆரோனா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரோ போகுது பார்த்தீங்களா, இது ஆரோ மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு இடையில பார்க்கும்போது இது ரெண்டும் ஒரு ஆரோ மாதிரி போகுதா. இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். டேரெக்டாக பேராமீட்டருக்குள்ளே அந்த போடுறோம் இல்லையா, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால தான் இது எனக்கு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எவ்வளோ யூஸ் கேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டைப் இருக்குது. அந்த டைப்பையும் சொல்லிவிட்டு இதுக்கான யூஸ் கேசஸ் இதில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது, மேபி நீங்கள் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொஷினை தாண்டி போகவே மாட்டீங்க எந்த இன்டர்வியூலேயுமே சரி. பட் இந்த கொஷின்ஸ் நமக்கு எப்படி யூஸ் ஆகும், அதாவது இப்போ பார்க்க போகிற அந்த கடைசி டைப் நமக்கு எப்படி யூஸ் ஆகும், அதை வச்சு நம்ம ஏதாவது வேலை பார்க்க போகிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதெல்லாம் செத்து போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் ஈவன் நம்ம ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு கன்சர்னுக்காக நான் இப்போ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோர்த்து டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஐஎஃப்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐஐஎஃப்இ அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது மீனிங் புரியுதா? ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் பார்க்கும்போது, அதாவது இந்த இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுங்கிற வேர்டுக்கு ஏதாவது மீனிங் தெரியுதுங்களா? நார்மல் மீனிங் ஒரு அதாவது இமீடியட்லி இன்வோக்குனா என்ன மீனிங் வரும்? அதுக்கு நம்ம இன்வோக்குடுன்னு சொல்கிறது என்னன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட் இமீடியட்லி இன்வோக்டு அப்படின்னா அதுக்கான மீனிங் ஜென்ரலி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லுவோம்? நார்மலாக ஏதோ ஒன்று சொல்லுங்கள். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ உடனே எனக்கு அட் அ டைமில் நடக்கணும், உடனே கால் பண்ணுறது, ஸோ உடனே எக்ஸிக்யூட் ஆகிடணும். ஓகேங்களா. அந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம இன்வோக்டுன்னு சொல்லுவோம். ஸோ இமீடியட்லி கூட எனக்கு உடனே அதை கால் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் எழுதணும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை கீவேர்ட் சொல்லணும், உள்ள கோட் வரணும். பட் இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு இமீடியட்டாக கால் பண்ணியே ஆகணும். இதுதான் இதோட மெத்தட். ஸோ அப்போ இதுக்கு எப்படி இருக்கும், இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்டெக்ஸ் நீங்கள் கன்சிடர் கூட பண்ணாதீங்க. நான் நல்லாவே சொல்லுவேன், இதெல்லாம் நமக்கு யூஸே ஆகாது, எந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். இப்போதைக்கு இது இல்லை. இது ஏன் யூஸ் பண்ணுறதே இல்லை, இது அழிஞ்சு போயிடுச்சு மொத்தமாகவே. நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எந்த இடத்துலையுமே இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏங்கிறதுக்கான ரீசன்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். லைக் ஒன்று ஒன்றா போக போக உங்களுக்கு புரியும். இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கீவேர்டான ஃபங்க்ஷனுங்கிறத போட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி பண்ணுவோம், பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம், தென் கோடு ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு கீழே கோட் வரும். ஸோ கோடை முடிப்போம், அது மீன் கன்சோலை முடிப்போம், அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுவோம். தென் இந்த ஃபங்க்ஷனை இப்படி க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே ஆரம்பிக்கிறேன் இல்லையா ஒரு ப்ராக்கெட், அந்த ப்ராக்கெட்டை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வெறும் ப்ராக்கெட்டை இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கால் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதோட சின்டெக்ஸ். ஓகேங்களா. சரி, இப்போ நான் இது இப்படி போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மெமரி பவர் கிடையாது. ஸோ இந்த ஐஐஎஃப்இங்கிறதுக்கானது மெமரி பவரே கிடையாது. ஸோ இப்போ நான் அந்த கோட் கொடுக்குறேன்னா, இந்த கோடை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் ஆன உடனேமே இங்கேருந்து டெலீட் ஆகிடும். இதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜே கிடையாது. ஸோ இந்த வெரி பிகினிங்கில் ஜாவா ஸ்கிரிப்டில் இருந்த மெத்தடில் இது ஒரு மெத்தட். இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி ஃபங்க்ஷன்ஸே, அதாவது ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்த மெத்தட் தான் வந்தது. இதில் ப்ராப்ளமேட்டிக் ஆனதுனால தான் நமக்கு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணோம். அதோட கோட் லைனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்று வந்தது.
ஸோ இப்போ தெரியுதா இது ரீசன், இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, இது செத்து போயிடுச்சுன்னு சொல்கிறேன்னு. ஏன்னா இதுக்கு சுத்தமாக ஸ்டோரேஜ் பவரே கிடையாது. ஒரு வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ண அடுத்த செகண்டே இது டெலீட் ஆகிடும், அதை மெமரி பண்ணி வச்சுக்காது. ஓகேங்களா? ஸோ லிமிட்டட் மெமரி ஸ்பேஸ் தான் இருக்கும். அதனால தான் இந்த கோடை எந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இது மொத்தமாகவே இதை மறந்துடலான்னு சொல்கிறேன். ஸோ இந்த 3 மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 மெத்தட்லேயும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இது நம்ம என்ன பண்ணுவோன்னா 100, நான் பர்சன்டேஜ் வைஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இது என்ன பண்ணுவோன்னா 100% யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு 90% வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ஆரோ ஃபங்க்ஷனும் 100% நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுங்கிறது ரொம்ப தேவையான இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஒரு 80%. ஏன்னா இப்போ இதுக்கு பதிலாக தான் நமக்கு சப்ஸ்டியூட் இருக்குது இல்லையா அந்த ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறது, அதனால் இது நமக்கு தேவைப்படாது. ஸோ மோஸ்ட்டாக எங்கே ரொம்ப ரேர்லி தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபங்க்ஷனுங்கிறது ஏன் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் மேலே போகலாம். இந்த மாதிரி டேட்டா இருக்குன்னு, இந்த டேட்டா எங்கே பண்ணுவோம், ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். சரி, இப்போ அரேயில் ஸ்டோர் பண்ணுவோமா, அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஒரு டாஸ்க் பண்ணணும். இது ஒரு டாஸ்க்காக இருக்குது. இப்போ இது ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொண்டு வரும். இதுக்கப்புறம் இந்த நேமை, இந்த அரேக்கு ஒரு நேம் வச்சு அதுக்குள்ளே இந்த டேட்டா போட்டு, இந்த டேட்டாலாம் எங்கே இருக்குது, அரேக்குள்ளே, அரே எங்கே இருக்குது, ஒரு நேம் கொடுத்து அங்கே வச்சுருக்கேன். அப்போ அந்த நேமை தான் இதுக்குள்ளே கால் பண்ணி இது யூஸ் பண்ணும். ஸோ நம்மளோட எல்லா கோடுமே எதுக்குள்ளே தான் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த வேரியபிள் நேமெல்லாம் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறது. பட் ஆக்சுவல் கோடு எங்கேருந்து ஆரம்பிக்கும், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம ஒன்றா இன்க்ளூட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ரேட்டர் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். இங்கே கொடுக்குற அரேயோட நேமை ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்குவோம். தென் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டிங்கன்னா இது ஒரு செயின் மாதிரி, லைக் இது போயிட்டே இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் பார்க்குறோமா, இதே மாதிரி நிறைய இருக்குது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறது கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அந்த கால்பேக் ஃபங்க்ஷன்லேயே நிறைய கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நான் உங்களை குழப்ப விரும்பலை, விட்டுருங்க, நம்ம அங்கெல்லாம் போக வேணாம். இப்போதைக்கு ஃபங்க்ஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய இந்த 4 டைப், இந்த 4 டைப்புக்கும் ஆன மீனிங் என்ன, இது புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ அப்படியே கோடுக்கு போயிடலாமா? முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு லேப் கையில் இல்லாட்டி கூட ஆன்லைனில் கூட ஏதாவது ஒன்று வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இவ்வளோ டாபிக் நான் எனக்கு எடுக்கணுங்கிற இதுவே கிடையாது. லைக் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு அட்லீஸ்ட் நான் இப்போ MySQL MongoDB எடுக்காட்டியுமே இது வந்து ஒரு ஃபுல்லாக உள்ளது, ஃபுல் கிளாஸஸ்க்கு உள்ளது. மோர் தென் ஒரு 20-25,000 பே பண்ணி படிக்கிற அந்த சிலபஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சான்சஸ் எல்லா டைம்லேயும் நமக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க பாருங்கள். சரி, இப்போ கோடுக்கு வந்தாலாம். நான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ நான் நோட்ஸ்லாம் எழுதுனேன்னா டைம் வேஸ்ட்டாக போயிடும். எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், கோடுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷனுக்கான கோட் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், கமாண்ட் லைனில் ஃபங்க்ஷனுங்கிறத கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த கோடு எல்லாத்தையுமே புஷ் பண்ணி கிட்டப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோடு அப்பப்போ உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ அந்த கோடை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அதோட கீவேர்டு சின்டெக்ஸு போடணும் இல்லையா. கீவேர்டு என்ன, ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும். என்ன நேம் வைக்கலாம், ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்கள். நம்பர்ஸ்னு வச்சுருமா, ஸ்ட்ரிங்குன்னு வச்சுருமா, வேர்ட்ஸ்னு வைக்கிறேன், வேர்டுனே வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த கர்லி பிரேசஸ் போட்டேன். இப்போ இதுக்குள்ளே தான் கோடு எழுத போகிறேன். என்னென்ன எழுத போகிறேன், ஒரு console.logல hello world போட்டாச்சு. இப்போ நான் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டேன் இல்லையா. இப்போ நான் பாருங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டேன், டைரெக்டாக கால் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகலை, அவுட்புட் வரலை. ஏன் வரல அவுட்புட், என்ன ரீசன் எனக்கு அவுட்புட் வராததுக்கு?
வச்சுருக்கோம். என்ன நேம்? வேர்டுன்னு வச்சுருக்கோம் இல்லையா? வேர்டுன்னு வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை இப்படி இங்கே கால் பண்ணணும். ஸோ இப்படி கால் பண்ணால் தான் எனக்கு இங்கே அவுட்புட் வரணும். ஓகே. ஸோ அந்த கோடோட ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணலாம் நான் சொன்னேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ நான் திரும்ப புதுசாக ஒரு கன்சோல் டாட் லாக்லாம் நான் போடலை. நான் என்ன தான் பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை திருப்பியும் கால் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஜஸ்ட் கால் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகுது, எத்தனை டைம் கால் பண்ணுறேனோ அத்தனை டைம் இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ரிப்பீட்டேஷன் வேணாமா, எனக்கு ஹலோ வேர்ல்டு வந்து எத்தனை டைம் வேணும், இப்போ எனக்கு வந்து வெறும் கன்சோல் வச்சு மட்டும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, கன்சோல் தான். அப்போ அந்த வெறும் கன்சோலில் வச்சு எனக்கு ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா ஒவ்வொரு டைமும் நான் டைப் பண்ணணும். பட் இப்படி எனக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது மூலயமா எனக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் என்ன பண்ணிட முடியும், இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை திரும்ப திரும்ப கால் பண்ண எனக்கு அதே அவுட்புட் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு கோடோட ரிப்பீட்டேஷன் இங்கே வரவே வராது. ஒரு டைம் நான் ஃபங்க்ஷனை ரைட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் என்னால் கால் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு இடையில ஒரு கோடு எழுதுகிறேன். இந்த கன்சோல் டாட் லாகில் ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது போடலாம், வெல்கம்னு போட்டுருமா. அதுக்கப்புறம் அதை நான் கால் பண்ணுறேன். தெரியுதுங்களா? இப்போ எனக்கு எப்படி வருதுன்னு, ஹலோ வேர்ல்டு வெல்கம் ஹலோ வேர்ல்டு. ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல என்னால் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் அ கோடை வந்து நம்மளால் இங்கே தடுக்க முடியும். இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன். சரி, இந்த ஃபங்க்ஷனை சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன், இந்த இடத்துல போகிற ப்ராக்கெட்டுக்கு பேர் பேராமீட்டர். அப்போ இங்கே கால் பண்ணுறதுக்கு பேர் என்ன, இதோட பேர் பேராமீட்டர்னு சொன்னேன். இதுக்கு ஒரு பேர் சொன்னேன், என்ன பேர் அது, ஆர்குமெண்ட். இப்போ இதுக்கு பேர் பேராமீட்டர், இதுக்கு பேர் ஆர்குமெண்ட் இல்லையா? இப்போ நான் அந்த கதைக்குள்ளே வரேன். ஸோ பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்னங்கிறத இங்கே பார்க்கலாம். பேராமீட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரே ஒரு சின்ன கோட் மட்டும் நான் எழுதுகிறேன். ஸோ இங்கே வேர் கொடுக்குறேன், வேருக்குள்ளே ஒரு ஏங்கிற ஒரு பேர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே 10ங்கிறத போடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அதே மாதிரி வேறு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், பிங்கிறத கொடுத்துட்டு, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், சம்முன்னு கொடுக்குறேன். திரும்ப பேராமீட்டர் போடுறேன். இந்த பேராமீட்டருக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேர் சீன்னு போட்டு இன்னும் ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி மேலே 2 வேரியபிள் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த 2 வேரியபிளை ஆட் பண்ணி ஸோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ இதுக்கு கீழே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டேன்னா திரும்பவும் இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், அந்த வேர் சீன் இருக்கு இல்லையா, கன்சோல் டாட் லாகில் அந்த வேர் சியை வந்து கால் பண்ணுறேன். ஜஸ்ட் இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன், இது தேவையில்லாத ஒரு ஸ்டெப் தான். பட் ஈவன் நான் எதுக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருங்க, இதுக்கும் அந்த ஸ்டெப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ மேலே எழுதுனா சம்மோட 20 நம்பர் கோட் லைன் 22ஓட முடிஞ்சிருச்சு. பட் இந்த லைன் எதுக்காக எழுதுறேங்கிறத சொல்கிறேன். ஜஸ்ட் சிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? போட்டேன்னா ரன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணி வைக்கிறேன், தென் அப்புறமா இதுக்குள்ளே வரேன். இப்போ இது கோட் முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ அவுட்புட் பார்க்கும்போது 30ங்கிறது கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இங்கே இருக்குது, எனக்கு ஏபின்னு போடுறேன், வெளில கொடுத்துருக்க கோடை உள்ளே எடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கமாண்டை எடுத்துட்டு அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர், இங்கே இருக்குது பாருங்கள், ரெஃபரன்ஸ் எரர்னு இருக்குது பாருங்கள். இதுதான் எரரை பார்த்தா நம்ம மீனிங்கே புரிஞ்சுக்கணும். என்ன எரர் இருக்குது சொல்லுங்கள். இந்த எரர் அட்லீஸ்ட் பார்த்து படிங்களேன். சி இஸ் நாட் டிஃபைனட்னு வருது. இங்கே எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்த கன்சோலில் கொடுத்துருக்க சிக்கு. இந்த சியில் பண்ணும்போது என்ன எரர் வருதுன்னா, நீங்கள் சிங்கிற ஒரு விஷயத்த கால் பண்ணுறீங்க, பட் ஆனால் நீங்கள் சிங்கிற வேல்யூவே கொடுக்கல, ஒரு வேரியபிளோ இல்லை க்ரியேட் பண்ணியோ அதுக்கான எந்த அசைனுமே பண்ணலை. இந்த மாதிரி ஒரு இதை அசைனே பண்ணாமல் இங்கே கால் பண்ணுறீங்க, நாட் டிஃபைன்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஃபைனே பண்ணலை அப்படின்னு சொல்லுது. பட் நம்ம இங்கே தான் டிஃபைன் பண்ணியிருக்கோமே, இங்கே ஏன் டிஃபைன் பண்ணலன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்னா இதை என்ன சொன்னேன், ஒரு பிளாக் ஆஃப் த கோடு அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரு பிளாக் உள்ளே மட்டும்தான் எடுக்கும். அந்த பிளாக் எனக்கு எங்கே ஆரம்பிக்குது,
இங்கே ஆரம்பித்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் இந்த பிளாக் எனக்கு எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்குக்கு மேலே இருக்குது இல்லையா, இப்போ அதே ஏவையும் பியையும் ஸோ அதே கன்சோலில் ஏங்கிறத பிரிண்ட் பண்ணி அடுத்தது அடுத்த கன்சோலில் பியை பிரிண்ட் பண்ணி ஸோ இப்போ நான் இதை அப்படியே ஜஸ்ட்டு கால் பண்ணுறேன்னா இங்கே ஏஎன்பி நான் என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் எனக்கு என்ன ஆகும் அதோட அவுட்புட் வரும். ஸோ இங்கே எரர்னு கொடுத்ததுனால அது வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் டைப் சிக்கு வந்து கமெண்ட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இதை மட்டும் கால் பண்ணுறேன். திரும்பி அதை சொன்னதே தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அகைன் இங்கே போயிட்டு ஸ்டார்ட் டீபக் கொடுத்து Node.js வந்துட்டா 10-20ங்கிறது வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஏபிங்கிற வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணுது. அதுவே நான் அந்த சியை அன்மியூட் பண்ணும்போது திரும்ப ரன் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு என்ன வரும், கண்டிப்பாக ஒரு எரர் வரும். அது ஏன் டிஃபைன் பண்ணலேன்னு இப்போ தெரியுதா. ஒரு பிளாக் ஆஃப் த கோடு என்ன பண்ணும், அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் எடுக்கும். ஓகேவா, ஃபைன். சரி, இந்த பிளாக் எங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. இந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் இது எடுக்கும். ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே ஃபங்க்ஷனுக்குள்ளே வருது. நார்மலாக ஃபங்க்ஷன் பிளாக்கில் எப்படி ஆகுதுங்கிறத இப்போ ப்ரூஃபோடு இங்கே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ நான் இதை வந்து இப்படி கமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இது நமக்கு ரெண்டும் தேவையில்லாதது. ஓகே. ஸோ இதோட அடுத்து இந்த பேராமீட்டர் கதைக்கு வரேன். ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ் நான் போகிறேன். ஓகே. இந்த ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் என்ன வேலை பண்ணியிருக்கேனோ அதை அப்படியே தான் கீழே பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, எனக்கு இந்த பேராமீட்டர் இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட்டை இங்கே கொடுத்துருக்க வேல்யூவோட நேமு தென் அசைன் பண்ணியிருக்க வேல்யூக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ஈஸி. பாருங்கள், திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ ஆல்ரெடி சம்ங்கிறத கொடுத்துருக்கோம். ஆகே நம்ம அதே நேம் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஆடுங்கிற நேமை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் தனியாக என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஏ அண்ட் பின்னு ஒரு வேல்யூ 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது அங்கே இப்படி தனியாக பண்ணாமல் ஜஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறேன், பேராமீட்டரில் பாஸ் பண்ண போகிறேன். ஏ அண்ட் பிங்கிறத பேராமீட்டரில் வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஏ அண்ட் பிங்கிறத பேராமீட்டருக்குள்ளே கொடுத்துட்டு இப்போ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வேரியபிளுக்கு சிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி கொடுக்காம நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டைரெக்டாக நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கன்சோலில் கொடுத்துறேன். சின்லாம் கொடுக்காம console.logல a+bங்கிறது கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் நான் வேல்யூவை அசைன் பண்ணலை. பேராமீட்டரில் ஏபின்னு கொடுத்துட்டேன். அந்த ஏபியை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இதுக்கு கீழே எனக்கு கோட் முடிஞ்சிட்டா. இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமா, கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஆடுன்னு போட்டுட்டு இப்போ நான் ஆர்குமெண்ட் போடணும் இல்லையா, இந்த ஆர்குமெண்ட்டில் என்ன பண்ணுறேன்னா அந்த ஏவுக்கும் பியுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஸோ பேராமீட்டரில் என்ன பண்ணுறேன், நேம் வைக்கிறேன், ஆர்குமெண்ட்டில் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன் இங்கே இருக்கிற பேராமீட்டருக்கு. சரி, இப்போ இங்கே வந்து a,bன்னு இருக்குது. இந்த 5,6 எப்படி இதுக்கு அசைன் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ எது, ஏ. அப்போ ஏங்கிறது எதுக்கு, 5க்கு. ரெண்டாவது இருக்கிறது என்ன, பி. செகண்ட் வேல்யூ எது, 6. அப்போ இந்த a,bங்கிறது இந்த 5,6க்கு வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற பேராமீட்டருக்கு இந்த மாதிரி வேல்யூவை பாஸ் பண்ணிக்கலாம். சேம் அஸ் இங்கே இருக்கிற மாதிரி தனியாக 2 வேரியபிள் நேம்லாம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். சரி, ஏன் இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவே நம்ம என்ன பண்ணுவோம், இது நமக்கு பழகிடும். ஸோ பழகினதுக்கப்புறம் அப்படியே ரியாக்ட்டுக்கு போவோம். ரியாக்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் காம்போனண்ட்டாக இருக்குன்னு. காம்போனண்ட்லாம் எப்படி இருக்குது, ஒரு ஃபைலாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஒரு வேல்யூவை சென்ட் பண்ணணும். அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி அனுப்புவோம். ஸோ அதுக்காக தான் இந்த பேஸ் இங்கே ரொம்ப முக்கியம். இந்த பேஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த இடத்துல நமக்கு இந்த பேஸ் முக்கியம். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிறது பேராமீட்டர், அந்த பேராமீட்டருக்கு ஆர்குமெண்ட்டில் வேல்யூவை பாஸ் பண்ணும். பேராமீட்டர் ஆர்குமெண்ட்டுங்கிற வேர்டை மறந்துடாதீங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, a+bன்னு இருக்கா.
ஸோ இந்த ஏ ப்ளஸ் பிங்கும் இப்போ இது என்ன பண்ணும், கால் பண்ண ஆரம்பித்தோன்னு தான் ஃபங்க்ஷன் எனக்கு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற 5,6ங்கிறது இது ரெண்டுத்துக்கும் போய் இது ரெண்டும் ப்ளஸ் ஆகி 11ங்கிற அவுட்புட் வந்து நமக்கு இங்கே வந்துடும். வந்துடுச்சா? இதுதான் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஈஸியாக இருக்கா? சரி சரி போகலாமா அப்படியே அடுத்ததுக்கு? புரியுதுல, எந்த டவுட்டும் இல்லைல்ல இப்போ வரைக்கும்? ஓகே சரி, இப்போ அடுத்தது நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஏன் இப்போ ஆரோ ஃபங்க்ஷன் பார்க்கணும், கடைசியாக பார்க்கலான்னு கேட்டால் ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துல பார்த்தா தான் இது கரெக்டாக இருக்கும். அதுக்கான இல்லையா? என்ன சின்டெக்ஸ் சொன்னேன், ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேமு, ஒரு ஈக்குவல் போடுவோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஒரு ஈக்குவல் கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்குவோன்னு சொன்னேன். ஜஸ்ட் நம்ம இங்கே அப்படியே டேரெக்டாக அதை பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே கான்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அங்கே வேர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். இந்த இடத்துல நான் கான்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலி இது இங்கே எல்லோரும் க்ரீட்டுங்கிற பேரை கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் அதை ஜென்ரலாக எல்லோரும் கொடுக்குறாங்களேங்கிறதுக்காக நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே கோடு எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், கொடுக்கணும். கொடுத்துட்டோமா? கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷன் நேம் எது, எனக்கு வேரியபிளோட நேமை தான் ஃபங்க்ஷன் நேமாக நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு அப்படியே போய்ட்டு அவுட்புட் பார்ப்போம். ஹலோங்கிறது வந்துட்டா? இப்படி தான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. எதுக்காகனா ஒரே லைனில் யூஸ் பண்ணிக்கிறது, ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டே இல்லாமல் டைரெக்டாக இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் இதுதான். அங்கே கீவேர்டு இருக்கும், இங்கே கீவேர்டு இருக்காது. மேட்ரு சிம்பிள். ஓகே, இது புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சா? ஏதாவது சொல்லுங்கப்பா, என்னப்பா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரோ ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். இதுக்கு எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், ஸோ இதோட ஆர்குமெண்ட் எப்படி வருங்கிறத இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதே கான்ஸ்ட்டுங்கிறத வச்சுக்கலாம். கான்ஸ்ட்டுங்கிறத வச்சுட்டு இங்கே ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணுமே, ஆட் டூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், இப்படி கொடுப்போமா? இதானே மேலேயும் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். a,bங்கிறத கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே கோடு எழுதணும் இல்லையா, console.logல சேம் அதே கோடு தான் அங்கே எழுதுனா அதே கோடு தான் எழுதுகிறோம். a + bங்கிறத கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு தென் இங்கே என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அது எது, ஆட் டூ. பேராமீட்டருக்கு ஆர்குமெண்ட்டில் வேல்யூவை பாஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும், நமக்கு அதே 11ங்கிற அவுட்புட் தான் வரும். வந்துடுச்சா? ஹலோ 11ங்கிறது வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் இதுக்குள்ளே பேராமீட்டர் ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். புரிஞ்சிச்சா? ஓகே, இவ்வளோ நேரம் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கன்சோலுங்கிற ஒன்று தான் இது வரைக்கும் நம்ம அதான் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த கன்சோலுக்கு பதிலாக வேறு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ரிட்டர்னுங்கிற கீவேர்ட். ஸோ அது ஒரு கீவேர்ட். அந்த கீவேர்டு இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் இப்போ கன்சோல் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு இங்கே ரிட்டன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு மெசேஜை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் கன்சோல் யூஸ் பண்ணுவோம். வெரி ரேராக எந்த இடத்துலலாம், அதாவது இப்போ ஒரு கரெக்டாக கோடு ஒர்க் ஆகுதா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுதா, இந்த மாதிரிலாம் நான் எங்கே தெரிஞ்சுக்கணுமோ அந்த இடத்துல தான் நான் கன்சோல் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்குவேன். லைக் என்னோடய டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டா, இந்த மாதிரியான மெசேஜுக்கு மட்டும்தான் கன்சோல் யூஸ் பண்ணும். பட் அதர்வைஸ் நம்ம வேறு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் எதை யூஸ் பண்ணிக்குவோம்னா ரிட்டன் தான் யூஸ் பண்ணும். சரி, இப்போ அந்த ரிட்டனை இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே பார்க்க போகிறது என்ன, ஆரோ ஃபங்க்ஷன். தேர்டு, இது ஃபோர்த் ஒன்னா, சரி ஃபோர்த் ஒன், ஆரோ ஃபங்க்ஷன் வித் ரிட்டன். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள், அதே தான். இப்போ
இப்போ இங்கே நான் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்றேன், வேறு ஒரு பேர் வைக்கணுங்கிறதுக்காக மல்டிப்ளைன்னு வச்சுக்கிறேன். நான் சும்மா இந்த பேர்லாம் வைக்கிறேங்க, உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தோணுதோ அந்த பேர்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்னுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏதாவது ஒரு 2 நம்பர் 3 × 3. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், இன்ட்டு போடுவோம் இல்லையா, இன்ட்டுக்கு வந்து இங்கே ஸ்டார் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, மல்டிப்ளைக்கு சிம்பிள் வந்து இங்கே ஸ்டார் தான். ஓகே, இப்போ நான் இதை கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ 3 × 3ன்னு கொடுத்துட்டேன். பட் இங்கே என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி 3 × 3ன்னு கொடுக்காம நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், பேராமீட்டரில் உள்ள வேல்யூவை எடுத்துக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஏபிசிடி வரைக்கும் இருக்குது, ஏபிசி இருக்குது, டியும் இஐயும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், பேராமீட்டரில் இங்கே நான் அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன்னா இங்கே பாஸ் பண்ணோம் இல்லையா, டி கமா இங்கிறத பேராமீட்டர் பாஸ் மட்டும். அந்த பேராமீட்டரை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இங்கே வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும், அகெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் இல்லையா. எப்படி கால் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இங்கே வராங்க பாருங்கள், கன்சோல்.லாகில் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். எந்த ஃபங்க்ஷனை, ஆல்ரெடி நம்ம அங்கே வச்சுருக்கோம் இல்லையா மல்டிப்ளைன்னு, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதோட ஆர்குமெண்ட்டில் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இங்கே எங்கே பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனு கால் எங்கே நடந்திருக்கு, கன்சோல்குள்ளே நடந்திருக்கு. ஓகேவா, கிளியரா? அவுட்புட் வந்துருச்சா? வந்துடுச்சு இல்லையா. ஸோ இதுதான் ரிட்டன். இந்த ரிட்டன்கிற வேர்டை இப்படி தான் யூஸ் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி கன்சோல்.லாக்லாம் போடுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது, நமக்கு டேரெக்டாக ரிட்டன் போட்டுரும். பட் நம்ம அந்த கோட் ரைட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல ரிட்டன் யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஆரோ ஃபங்க்ஷனோட ரிட்டன் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரிட்டன்கிறது என்ன, கீவேர்ட். எப்படி கான்ஸ்ட்டுங்கிறது ஒரு கீவேர்டோ அதே மாதிரி இங்கே ரிட்டன்கிறதும் ஒரு கீவேர்ட் தான். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ எழுதுகிறேன். ஸோ என்ன மெத்தட், ஐஐஎஃப்இ. இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க கூட அவசியமே இல்லைங்க, ஏன்னா இது நமக்கு யூஸே ஆகாது. இன்டர்வியூவில் கேட்பாங்க, இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜாப் ட்ரை பண்ணி அந்த ஜாபில் ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக சம்திங் வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு டெவலப்பர் ரோல் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இதை அவாய்ட் பண்ணாமல் சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் கூட கீவேர்ட், தென் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். தென் இதுக்குள்ளே இந்த ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஹலோ ஃப்ரம் ஐஐஎஃப்இ ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக. ஓகே, இப்போ இதை கால் பண்ணணுமா, எப்படி கால் பண்ணணும், இந்த இடத்துல போய்ட்டு சும்மா அதை கர்லி ப்ரேசஸ் அகேன் அதை போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே கால் பண்ணிட்டா போதும். இப்போ எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மெசேஜ் இங்கே வந்துட்டா உடனே இது டெலீட் ஆகிடும். ஸோ இதுக்குன்னு ஒரு மெமரி ஸ்பேஸே கிடையாது, அதனால் அது உடனே டெலீட் ஆகிடும். இவ்வளோ தான் இந்த ஐஇஎஃப்இயோடது. இதோட ஃபுல் ஃபார்மே நான் இங்கேயும் போட்டுறேன். அவ்வளோதான். ஸோ அடுத்தது ஃபைனலி நம்ம பார்த்தது ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷன் சொன்னேன். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷனுக்கு அனானிமஸ்னு ஒரு பேர் கூட இருக்குது, அனானிமஸ் ஃபங்க்ஷன் கூட நம்ம சொல்லுவோம். ஓகேவா, சரி இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஆயிஸ்டிங்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ஆயிஸ்டிங் என்ன பண்ணாதுன்னா இங்கே நடக்காது. ஸோ ஆயிஸ்டிங்னா என்னன்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை ஆயிஸ்டிங் பண்ண முடியாதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயிஸ்ட்னா என்ன, நார்மல் மீனிங் சொல்லுங்கள், கோடிங்கை விட்டுருங்க. ஆயிஸ்டிங்னா என்ன, எதெல்லாம் ஆயிஸ்டிங்னு சொல்லுவோம். ஆயிஸ்டிங் நீங்கள் பார்த்ததே இல்லையா, வருஷம் பார்த்துருப்பீங்களே. ஸ்டில் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால எவ்ரி இயர் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கப்பா, ஆயிஸ்டிங்னா என்ன? இருக்கீங்களா ஃபஸ்ட்டு 3 பேருமே? ரொம்ப அமைதியாக இருக்கீங்க.
ஐடியா இல்லைங்களா? ஆயிஸ்டிங் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையா இது வரைக்கும்? சரி, ஓகே, ஃபைன். அதர்ஸ், ஆயிஸ்டிங்னா என்ன? உங்களோட என்ன நினைக்கிறீங்க? என்ன ஐடியா சொல்லுங்கள். இதை எப்படி ஆஃப் பண்ணுறது? ஃபாண்ட் கலர்லாம் வருது. நோ கேப்ஷன். அப்பாடா, போயிடுச்சு. காவியா சொல்லுங்கள், ஆயிஸ்டிங்னா என்ன? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையா? உங்கள் ஸ்கூல்ல எல்லாம், காலேஜில் எல்லாம் ஒன்று பண்ணுவாங்களே, என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக தான் சொல்லுங்கள். கொடி ஏற்றுவாங்க இல்லையா? கொடி எங்கேருந்து எங்கே ஏற்றுவாங்க? கொடி எங்கேருந்து எங்கே போகும்? சொல்லுங்கப்பா. இந்த கொடி எங்கேருந்து எங்கே போகும் சொல்லுங்கள். அது கூடவா அது நமக்கு சொல்ல முடியாது? சொல்லலாம் இல்லையா? அது ஈஸி தானே. சரி, இந்த மவுஸ் வேறு அடிக்கடி சொல்லுங்கள். கொடி எங்கேருந்து எங்கே போகும்? தானே கொடி, எனக்கு தெரிஞ்ச கொடியை வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த கொடி எங்கே இருக்கும்? இங்கே தானே இங்கே தான் கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே கட்டி வச்சுட்டு இந்த த்ரெட்டை தான் எடுத்துகிட்டு இங்கே பண்ண இங்கேருந்து இந்த டைரெக்ஷனுக்கு மேலே போகுமா? இதை தான் நம்ம ஆயிஸ்டிங்னு சொல்லுவோம். அதாவது கீழே இருந்து மேலே போகிறது. ஆயிஸ்டிங்னா ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை, நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இங்கே ஃபங்க்ஷன் கோட் ரைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் இல்லையா? இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணுறேன்னா இந்த இடத்துல கால் பண்ணுறேன். எங்கே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷனை எழுதி முடிச்சுட்டு கடைசியாக தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஆயிஸ்டிங்னா என்ன பண்ணுவோன்னா, ஃபங்க்ஷனை முன்னாடியே கால் பண்ணிவிடுவோம். எங்கே கால் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கால் பண்ணுவோம். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி எங்கே போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போடுறேன். எனக்கு எங்கே இருக்குது? இந்த ஹலோக்கு பக்கத்தில் சம்திங் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட் வைக்கிறேன், நமக்கு ஷோ ஆகணுங்கிறதுக்காக. இந்த ஸ்டார் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டார் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அப்படியே ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே என்ன ஆகுது? இப்போதைக்கு எரர் காட்டும். பிஃபோர் இன்ஸ்டலேஷன் இங்கே ஒரு இதுவும் சொல்லி பாருங்கள். கேனாட் ஆக்சஸ் க்ரீட் பிஃபோர் இன்ஸ்டலேஷன் காட்டுதுங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கால் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று சொல்லுது. ஓகேவா? இங்கே இருக்காங்க இல்லையா அந்த கான்ஸ்ட்டு, இந்த கான்ஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், வேறாக மாற்ற போகிறேன். ஸோ வேறாக மாற்றிட்டேன்னா இப்போ நான் இதே ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன சொல்லுது பாருங்கள், திரும்பவும் க்ரீட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் வந்துட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு, டிஃபைன் பண்ணலேன்னு சொன்னிச்சு. இப்போ எனக்கு என்ன காட்டுது, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொல்லுது. தெரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், அப்படியே மேலே வரேன். ஸோ இதை வந்து நான் இங்கே கட் பண்ணி இந்த இடத்துல இது ஒர்க் ஆகலை, தெரியுதா? இதை நான் அப்படியே இந்த இடத்துல அகைன் இருந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்கள என்ன பண்ணுறேன், கட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். இப்போ திரும்ப அகெயின் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் நமக்கு என்ன வரணும், ஹலோ வேர்ல்டுங்கிறது இருக்கா ஃபஸ்ட்டு மெசேஜ். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு தான் அங்கே ஷோ ஆகுதுங்கிறத நமக்கு தெரியணுங்கிறதுக்காக, ஒரு அடையாளத்துக்காக இந்த மியூசிக் சிம்பிளாக வைக்கலாம். ஸோ அகெயின் ரன் பண்ணுறேன். ஆகுதா? ஷோ ஆகுதா இல்லையா? இதே தான் இங்கேயும் இருக்குது. பட் இந்த இடத்துல ஏன் ஒர்க் ஆகலை, இந்த இடத்துல ஏன் ஒர்க் இது ஒரு பெரிய கான்செப்டுங்க, போயிட்டே இருக்கணும். பட் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, ஆயிஸ்டிங்கிறது இதுதான் ஆயிஸ்டிங். அதாவது நம்ம ஃபங்க்ஷனை எழுதி முடிச்சுட்டு கடைசியாக கால் பண்ணும். பட் ஆயிஸ்டிங்கில் என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்லேயே நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா, இதில் நிறைய இருக்குது. குளோபல்னு சொல்லுவோம், ஸ்கோப்புன்னு ஒன்று சொல்லுவோம். ஸ்கோப் மீன்ஸ் அதில் வேறு கான்ஸ்ட்டு லெட்டு இந்த மாதிரி இருக்கும். லைக் நம்ம ஒரே ஒரு விஷயம் படிச்சிருப்போம், வேறு லெட்டு இதில் கான்ஸ்ட்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், ரீடிக்ளேர் அசைன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி இதில் குளோபல் பிளாக்குன்னு 2 இருக்குது. குளோபல்னால் ஓப்பனாக எல்லா இடத்துக்கும் இருக்கிறது.
பிளாக்குனா இதுக்குள்ளே மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரது. இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போவோம். இப்போதைக்கு ஹாய்ஸ்டிங்கிறது என்னென்னு புரிஞ்சுட்டா, ஃபங்க்ஷனே மேலே கொடுத்தாலும் நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ இது ஏன் ஒர்க் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு கான்செப்ட் ஸ்கோப்புன்னு ஒன்று, அந்த ஸ்கோப்பு தான் எனக்கு இங்கே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் எனக்கு இதோட அவுட்புட் வந்து அங்கே வராமல் எரர் வந்தது. ஒரு நாட் அ ஃபங்க்ஷன் இன்னும் டிஃபைன் பண்ணலன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஸ்கோப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கோப்பு தான் அங்கே ஒர்க் ஆகி அங்கே அவுட்புட் வராமல் தடுத்துருக்கு. ஓகேங்களா? பட் அதுவே இங்கே எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஒர்க் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அந்த வேறு லெட்டு கான்ஸ்டன்ட் எதையுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் இப்படியே கொடுத்துட்டேன், கன்சோல் மட்டும் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு அது ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? போவோம் அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்தது போகும்போது அது கிளியர் ஆகும். இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? சரி, அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, பார்க்கணும் இல்லையா அதை? சரி, அதை வந்து இப்போ கீழே பார்த்துடலாம். இதே கோடு தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக பார்த்துங்க. ஏன்னா எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, அதே தாங்க. ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுத்தேன், ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை கொடுத்தேன், பேராமீட்டரில் இதை கொடுத்தேன், தென் அகெயின் கன்சோலில் அதாவது ஒரு என்ன ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமாங்கிறத சொல்லிட்டேன், ஆக்ஷனை கொடுத்துட்டேன். தென் ஆர்கியூமெண்ட்டில் என்ன பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஆர்கியூமெண்ட்டில் வேல்யூவை பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? முடிஞ்சிச்சு. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன்னா என்னோடய அவுட்புட் 11ங்கிறது அகெயின் வந்துடும். ஓகே, சிம்பிள். இவ்வளோ தான் இந்த ஃபங்க்ஷனோட டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது. இது கிளியராக இருக்கீங்களா? இதில் கிளியரா? சொல்லுங்கப்பா. ஓகே, இப்போ இதில் நீங்கள் கிளியராக இருக்கீங்கன்னு சொன்னதுனால ஸ்கோப்புக்குள்ளே போகலாமா? போகலாமா? அடுத்த கான்செப்ட் போகலாங்களா? இப்போ இதுவுமே எங்கே தான் இருக்கும், ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனோடய சேர்த்து ஸ்கோப்பை எடுத்து விட்டணுங்கிறேன். ஸ்கோப்புக்கு போகலாமா? என்னப்பா ஏதாவது சொல்லுங்களேன். சரி, ஓகே, போகலாம். சரி, இப்போ ஸ்கோப்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதாவது இந்த வேரியபிளை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், அதாவது அந்த பிளாக்குள்ளே எங்கே யூஸ் பிளாக்குள்ளே யூஸ் பண்ணுறோமா, பிளாக்கை விட்டு வெளில யூஸ் பண்ணுறோமா, அது எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோங்கிற கோடை சொல்லக்கூடியதாக ஸ்கோப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கோடில் வேரியபிள் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கோடை சொல்லக்கூடியது தான் ஸ்கோப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து குளோபல் ஸ்கோப், இன்னொன்று ஃபங்க்ஷன் ஸ்கோப், இன்னொன்று பிளாக் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக உள்ளதான். ஒரு ஃபங்க்ஷனை எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், அப்போ குளோபல்னால் என்ன, பிளாக்னா என்ன, ஃபங்க்ஷன் என்ன, ஏன் இது வந்து இந்த மாதிரி இங்கே போடக்கூடாது, இதுக்கெல்லாம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கூட வைப்போம், வேரியபிளுக்கு ஒரு நேம் வைப்போம், அந்த வேரியபிள் நேமுக்குள்ளே ஒரு அரேயை வச்சு அரேக்குள்ளே டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டோட ஐடி, இமேஜு, அதோட டைட்டில், ப்ரைஸு, இந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா. ஸோ வச்சுட்டு இப்போ நான் இதே ஃபங்க்ஷனை கீழே யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எங்கெங்கே அடுத்தடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது சில இடத்துல என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஆஃபர் ப்ரைஸ் அப்ளை ஆகி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரி வைஸ் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு இது இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு வரேன். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுவேன், எனக்கு லிஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணணும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும். என்ன போக மாட்டேங்குது.
ஸோ இதுதான் என்னோட என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன, லிஸ்ட் பண்ணுறேனா இல்லையா, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸை ஷோ பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரக்கூடாது, ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துடணும். லைக் இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்துடணும். ஆஃபர் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதோட டோட்டலே வரணும். சரி, இப்போ இந்த அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் போடுறோம் இல்லையா, இந்த எம்ஆர்பி ப்ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே ஒரு வேலை பண்ணுறோம். என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபர் ப்ரைஸுங்கிறத கொடுத்துருவோம். இப்போ இந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கான கால்குலேஷன் இருக்குது இல்லையா, பர்சன்டேஜ். இப்போ இந்த பர்சன்டேஜில் ஒரு சம் நடக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜ் போடுவோம். 45%. இதை நான் கொடுக்குறேன். இது எதில் கொடுக்குறேன், எனக்கு என்ன பண்ணணும், 45% மைனஸ் பண்ணணும். எதில் இந்த மைனஸ் பண்ணணும், ஒரிஜினல் ப்ரைஸில் இருந்து. கரெக்டாக, எம்ஆர்பி. ஸோ எம்ஆர்பின்னு கொடுத்துக்கலாமா, எம்ஆர்பி ப்ரைஸில் இருந்து மைனஸ் 45% மைனஸ் பண்ணி வர ஆன்சரை தான் நான் இங்கே கொடுப்பேன். கரெக்டாக. ஸோ இங்கே எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை தான் எனக்கு இங்கே கொடுப்பேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, டோட்டல் ப்ரைஸ்லேருந்து வரணும். சரி, இப்போ இதுக்கு கீழே போய்ட்டு நான் என்ன பண்ணணும், எம்ஆர்பியும் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த எம்ஆர்பியும் வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதுவேன். அந்தந்த ஃபங்க்ஷன் எங்கே எழுதுறேனோ அதுக்கு மேலே எனக்கு எது வேணுமோ அதை கால் பண்ணிக்குவேன். அதாவது இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு முன்னாடியே வேணும். அப்போ இதுக்கு முன்னாடியே நான் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் போடுறேன்னா இந்த எம்ஆர்பிக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், இதை கால் பண்ணணும். இப்போ இந்த லிஸ்ட்லாம் பண்ணிவிட்டு இந்த ரேட்டிங்லாம் வர வச்சுட்டு கடைசியாக நான் ஆட் டு கார்ட் கொடுப்பேன். அதாவது ஒன்று ஒன்றா கார்ட்டுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணிக்குவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கோடுக்கு முன்னாடியே நான் இதை எழுதிடுவேன். ஸோ அப்போ இதுக்குன்னு இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு லைக் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல கோடுக்குள்ளே இருக்கிற அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கோப். ஓகேங்களா. அந்த ஸ்கோப்பில் என்ன இருக்குது, ஒரு 3 டைப் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, குளோபல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குளோபல்ங்கிறது எங்கே வேணால் இருக்கும், காமனாக ஒரு இடத்துல இருக்கும், அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குளோபல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளாக் ஸ்கோப். இந்த பிளாக் ஸ்கோப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், வேறு எந்த இடத்துலையுமே அது ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகணும். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த குளோபல் ஸ்கோப் சொல்லிட்டேன் இல்லையா, ஓப்பனாக எல்லா இடத்துலையும் இருக்குன்னு. ஸோ இந்த பிளாக் ஸ்கோப்னால் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பிஃபோர் இப்போ தான் சொன்னேன். பிளாக்னா எது, நமக்கு இதுதானே பிளாக் நம்ம கோடில், இதுதானே நமக்கு பிளாக் நம்ம கோடில் மொத்தமாகவே இதுக்குள்ளே தான் நம்ம கோடை எழுத போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிற கோடு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த பிளாக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் எழுத போகிற வேரியபிளே இதுக்கு முன்னாடி எங்கே எழுதினேன், டாப்பில் எழுதினேன் குளோபல். அதுக்கு பேர் தான் குளோபல். டாப்பில் எழுதிட்டு ஸோ இங்கே போட்டேன் இல்லையா, இந்த கோடில் போட்டோம் இல்லையா, இங்கே டாப்பில் எழுதிட்டு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு இந்த ஏவையும் பிஐயும் உள்ளே நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அக்சஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே எங்கே இருக்குது, பிளாக்கை விட்டு வெளில இருக்குது. எனக்கு பிளாக் ஸ்கோப்பில் உள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும்னா இந்த வேல்யூவை இதுக்குள்ளே மட்டும்தான் போடுவேன். இதை விட்டு வெளில போனால் இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. இந்த மாதிரி 3 வகையான இதில் ரூல்ஸ் இருக்குது. அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று குளோபல் காமனாக இருக்கும், எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ நம்ம வச்சுருக்கிறது அது ஒரு குளோபல் ஸ்கோப்பு தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நமக்கு இருக்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப். இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப் எங்கே யூஸ் ஆகும், இது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இன்சைட் ஆஃப் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அவுட் சைடில் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கொடுக்குற வேல்யூவை நான் காமிச்சேன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இந்த கன்சோலில் சியை பிரிண்ட் பண்ணப்போ பிரிண்ட் ஆகலை. ஏன்னா எனக்கு அது பிளாக்குக்குள்ளே இருந்ததா, அதனால இந்த இடத்துல எனக்கு அது ஒர்க் ஆகலையா. உங்களுக்கு புரியுதா இல்லை புரியாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா? ஏதாவது கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது புரியல அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த கோர்ஸை படிக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அது இதுக்கு அப்படி தான். இந்த கான்செப்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஃபங்க்ஷனுங்கிறது. அதனால தான் இன்றைக்கி நான் வேறு எந்த கான்செப்ட்டுமே எடுக்காமல் இந்த ஃபங்க்ஷன்லேயே திருப்பி நிற்கிறேன். ஸோ ஏதாவது கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். இந்த இடத்துல நம்ம இதை கொடுத்ததுக்கான ரீசன் தெரியுதுங்களா? நான் இதை சொல்லும் போது சொன்னேன்,
இந்த இடத்துல இந்த மாதிரி கால் பண்ணோன்னா இந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகாதுன்னு. அதுவே இந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிறது வெளில ஒர்க் ஆகாதுன்னா பிளாக்குக்கு வெளில தானே இதுவும் இருக்குது. இது எப்படி பிளாக்குக்கு வெளில இருக்கோ அதே மாதிரி தானே இதுவும் பிளாக்குக்கு வெளில இருக்குது. பட் இது இங்கே நமக்கு ஒர்க் ஆகுது, இதுக்கு வெளில இருக்கிறது ஒர்க் ஆகலை. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இது எங்கே இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால ஃபங்க்ஷனை விட்டு வெளில கால் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல இது ஒர்க் ஆகலை. இது எனக்கு எப்படி இருக்குன்னா குளோபலாக இருக்குது. குளோபலாக இருக்கிறதுனால உள்ளே என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இதுதான் ரீசன். புரியுதுங்களா? ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதனால தான் இது ஒர்க் ஆகுது நமக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா? ஓகே, இப்போ அப்படியே அடுத்ததுக்கு போவோம். பிளாக் ஸ்கோப்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் எடுக்கும். பிளாக்கை விட்டு வெளில வந்துட்டாலே நமக்கு அது ஒர்க் ஆகாது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இன்னொரு கோடு ஒன்று எழுதுகிறேன். ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். பிளாக் ஸ்கோப்னால் என்ன அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு. பிளாக்னால் ஒன்றுமே இல்லைங்க, நான் எதுவுமே போட மாட்டேன், இது தான் போடுவேன். இதுக்குள்ளே தான் நான் எழுத போகிறேன் கோட். இதுக்குள்ளே நான் என்ன கோடு எழுதுகிறேனோ இதுதான் எனக்கு இங்கே ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே லெட்டுங்கிறத யூஸ் பண்ணுறேன். லெட்டுங்கிறத யூஸ் பண்ணி எஃப்ங்கிறத கொடுத்துறேன். எஃப் ஈக்குவல் டு சம் வேல்யூ 40ங்கிறத கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ 40ங்கிறத கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வெளில உள்ளேயும் கால் பண்ணுறேன். உள்ளே என்ன பண்ணுறேன், console.logல எஃப்ங்கிறத கொடுக்குறேன். பிளாக்கை விட்டு வெளில வந்துட்டு அதே இதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ console.logல எஃப்பை கால் பண்ணுறேன். ஸோ இதை நான் இப்போ கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, இது என்ன இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. என்ன சொல்லுது, எஃப் இஸ் நாட் டிஃபைன்னு வருதா? பாருங்கள், இப்போ எனக்கு என்ன வருது, எஃப் இஸ் நாட் டிஃபைன்னு வருது. என்ன போடும்போது, லெட்டை யூஸ் பண்ணும்போது. இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல கான்ஸ்ட்டை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ கான்ஸ்ட்டும் எனக்கு என்ன வரும், சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். என்ன கொடுக்குது பாருங்கள், எஃப் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு தான் காட்டுது. அகெயின் காட்டுதுங்களா? எஃப் இஸ் நாட் டிஃபைன்டுங்கிறது வந்துடுச்சு. சரி, ஓகே. இப்போ நான் கான்ஸ்டையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன போட போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேர் போட போகிறேன். ஸோ எனக்கு இப்போது அது ரெண்டுத்துக்கும் ஒர்க் ஆகலைன்னா நியாயமாக இதுக்கும் ஒர்க் ஆகக்கூடாது. கரெக்டு தானே? பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அவுட்புட் வரும். ஸோ வேறுங்கிறது என்னது, குளோபல் ஸ்கோப். வேறுங்கிறதுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதை வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இந்த இடத்துல லெட்டையும் கான்ஸ்டையும் போடும்போது நமக்கு என்ன ஆகலை, ஒர்க் ஆகலை இல்லையா? ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய வேர் அந்த லெட் அண்ட் கான்ஸ்ட் ரெண்டுமே பிளாக் ஸ்கோப். இது ரெண்டும் என்னது, பிளாக் ஸ்கோப். வேறுங்கிறது நமக்கு குளோபல் ஸ்கோப். ஸோ அது எனக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் அதை வந்து மேலே போட்டாலும் சரி, உள்ளே போட்டாலும் சரி, வெளில போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் நமக்கு என்ன ஆகும், அது ஒர்க் ஆகும். பிகாஸ் அது வந்து ஒரு குளோபல் ஸ்கோப். லெட் அண்ட் கான்ஸ்ட்டுங்கிறது பிளாக் ஸ்கோப். அது எங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகும், இதே ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். புரிஞ்சிச்சா? சரி, இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் கீழே டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி காட்டுறேன். ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு சொன்னோமா, அதை பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் கொடுக்கணுமே, டெஸ்ட்டுன்னு கொடுத்துறேன். இப்போ டெஸ்ட் தானே பண்ணி பார்க்குறோம். ஸோ பராமீட்டர் கொடுத்துறேன். பராமீட்டர் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன், லெட் ஜியா, சரி ஓகே, ஜி ஈக்குவல் டு 50ங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா console.logல ஜியை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி அதுக்கு கீழே வந்துட்டு அதே மாதிரி அதே சேம் console.logல இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. கரெக்டா? பாருங்கள், கரெக்டாக எரர் வந்துட்டு ஜி இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதா, 50ங்கிறது பிரிண்ட் ஆகுதா? ஸோ இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், வேல்யூவை டிஃபைன் பண்ணுறேன். அதாவது வேல்யூவை அசைன் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு தான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ ஒர்க் ஆகுது. இதுக்கு மேலே பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகும். ரீசன் என்ன, இதுக்கு மேலே போடும்போது நம்ம ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்கிறதுனால எல்லாமே குளோபலாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்குள்ளே போடும்போது இது ஃபங்க்ஷன் ஸ்கோப்பாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பிளாக் ஆகிடும். ஸோ எப்போ வந்து லெட் அண்ட் கான்ஸ்ட்டை ட்ரை பண்ணுறோமோ அப்போ அது என்ன ஆகிடும், பிளாக் ஸ்கோப்பாக சேஞ்ச் ஆகிடும். புரியுதா?
இதுக்கு மேலே வச்சுருந்தா நம்மளால் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும், இல்லாட்டி ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. சரி, இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைக் இது இவ்வளோதாங்க எக்ஸாம்பிள். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஓகே, இது கிளியர் தானே? இதில் எந்த டவுட்டும் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லை. இந்த ரெக்கார்டிங்கை திருப்பி திருப்பி கூட போட்டு பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். இதிலே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபங்க்ஷன் என்ன, அதோட டைப் என்ன, அதோட 4 டைப்புக்கும் டெஃபினேஷன் பார்த்து கோட் பார்த்து தென் இதோட சேர்த்து ஆயிஸ்டிங்னா என்னன்னு பார்த்து ஆயிஸ்டிங்கோட சேர்த்து ஆயிஸ்டிங் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இன்னும் அதுக்குள்ளே டீப் அதை விச் மீன்ஸ் வந்து எங்கெல்லாம் ஆயிஸ்டிங் ஒர்க் ஆகும் ஃபங்க்ஷன்லையா இல்லை இதுலையாங்கிற மாதிரி நம்ம அதெல்லாம் இன்னும் டீப்பாக பார்க்கல. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்தது பார்த்து 1 by 1 போகும்போது பார்த்துக்கலாம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிஸ்டிங் பார்த்து இப்போ ஸ்கோப்புங்கிற ஒரு கான்செப்டையும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? இன்றைக்கி கான்செப்ட்டுக்கு ஒரு 5க்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலான்னா எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? அப்படியே சேட் பாக்ஸில் போடுங்க பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு 5 மார்க் வச்சுங்க. இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்டுக்கு 5 மார்க். அதுக்கு நீங்கள் எத்தனை மார்க்கு கொடுப்பீங்க?